எனவே வளர்ச்சி பெறுவதில் நாட்டம் வேண்டும். அது மிக முக்கியம் என்று நினைக்கிறேன். வேறு யாரோ ஒருவர் அதை உங்களுக்காக வழங்கக்கூடிய விஷயம் இதுவல்ல. மாம்சம் ஒரு சூதாடி. மாம்சம் சொல்கிறது, நான் தவறான காரியத்தை செய்ய போகிறேன், அது எனக்கு பிடித்தமான ஒரு விஷயம். இன்றைய தினம் போதை மருந்துக்கு அடிமையானவர்களை பற்றி நாம் பேசினோம். தற்போது தெருக்களில் சர்வசாதாரணமாக கிடைக்கும் போதைப் பொருட்களை பற்றி அவர்கள் பேசினார்கள். அது வாலிப மக்கள் வாங்கும் அளவுக்கு குறைந்த விலையில் உள்ளது. அது மிக துயரமான ஒன்று. நான் கேட்டேன், எதற்காக இளைய வயதினரும் வேறு சில மக்களும் அந்த மோசமான மருந்தை நாடி தங்கள் வாழ்க்கையை சீர்குலைக்கிறார்கள்? மற்றவருக்கு நடந்ததை அவர்கள் பார்த்துள்ளார்கள், தங்கள் நண்பர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பையும் பார்த்துள்ளார்கள். அவர்களில் சிலர் தங்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதையும் அறிந்துள்ளார்கள். பிறகு அதிலிருந்து மீள்வார்கள், பழைய வழிக்கு செல்வார்கள். மக்கள் ஏன் அதை செய்ய வேண்டும்? ஏனென்றால் அவர்களது எண்ணம் எல்லாம் என்றாவது ஒரு நாள் அந்த பழக்கத்திலிருந்து தாங்கள் விடுபட முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். நான் இதை செய்து கொண்டிருப்பேன், ஆனால் அதற்கு அடிமை இல்லை. இதை என்னால் கட்டுப்படுத்த முடியும். இது எனக்கு தேவைப்படும் போது மட்டுமே அதில் ஈடுபடுவேன். பிறகு எனக்கு தேவைப்படாத போது அதை நான் செய்ய மாட்டேன். மாம்சமானது ஒரு சூதாடி, ஆனால் ஆவிக்குரிய மனிதனும் ஒரு முதலீட்டாளர். ஆவிக்குரிய மனிதன் எது சரியோ அதை மட்டுமே நீண்ட காலம் செய்வான். நீண்ட காலம் செய்வான். எந்த பலனையும் எதிர்பார்க்க மாட்டான். ஏனென்றால் சம்பள தேதி ஒவ்வொரு முறையும் வரும் என்பது அவனுக்கு தெரியும். ஆமென். நாம் அறிந்த அதே மாதிரி அனுபவித்தை தான் அடிப்படையாக பவுல் மேற்கொண்டு வாழ்ந்தார். அவர் சொன்னார், நான் செய்ய விரும்பாத காரியத்தை ஏன் தொடர்ந்து செய்கிறேன்? என்னிடம் 2 விஷயங்கள் உள்ளது. அவை இரண்டும் ஒன்றுக்கொன்று வித்தியாசமானவை. அவை ஒன்றோடு ஒன்று போர் செய்யும். இதிலிருந்து நம்மை யார் விடுதலை செய்வது என்பதில்தான் அடிப்படை விஷயமே உள்ளது. அதை பவுல் மேலும் தொடர்கிறார். அந்த அதிகாரத்தின் கடைசி பகுதியில் இப்படி அவர் சொல்கிறார், மரணம் தரித்த உடலிலிருந்து யார் என்னை விடுவிப்பார்? ஓ இயேசு கிறிஸ்து அதை செய்வதற்காக அவருக்கு நன்றி. எனவே தேவன் ஒருவராலேயே தனக்கு விடுதலை வழங்க முடியும் என்று அவர் அறிந்திருந்தார். அதே சமயம் இந்த மாதிரி நேரங்களில் தான் நமக்கு பிரச்சனைகள் வந்து சேரும். நாம் நினைப்பதெல்லாம் தேவன் செய்கிற எல்லாமே கண்ணுக்கு தெரியாதது, இயற்கையை மீறியது, அற்புதமானது. தேவன் தாமாகவே அதை செய்வார். எனவே நாம் எதை செய்ய வேண்டியதும் அவசியம் இல்லை. இதன் பிறகும் தேவன் எப்படி உங்களை விடுதலை செய்வார் என்று நான் சொல்ல வேண்டுமா? அவரை நீங்கள் கேட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வார், அதை செய்யுங்கள். அந்த நிகழ்ச்சி இப்படிப்பட்ட பிரவசமான ஒன்றாக நடைபெறாது. அதாவது இங்கே நான் சொல்வதை போல், ஓ இது அற்புதங்கள் நிகழக்கூடிய ஒரு இரவு, உங்கள் எல்லோருக்காகவும் நான் ஜெபிப்பேன், இனிமேல் எந்த பிரச்சனையும் உங்களை அண்டாது. மக்களிடம் நான் பொய் சொல்ல மாட்டேன், உங்களிடம் பொய் சொல்ல மாட்டேன். தேவனுக்கு ஊழியம் செய்த நாள் தொடங்கி இத்தனை ஆண்டுகள் வரையிலும் ஒரே ஒரு முறைதான் இயற்கையை கடந்த ஒரு விடுதலையை நான் பெற்றுள்ளேன். அப்போது தேவன் தெய்வீகமாக இயற்கையை மீறி நான் ஐஸ் கட்டி சுவைப்பதிலிருந்து எனக்கு விடுதலை தந்தார். எப்போதும் ஐஸை கடித்து மெல்லும் ஒரு மோசமான பழக்கம் என்னிடம் இருந்தது. குளிர்காலத்தின் போதும் அதை சாப்பிட்டு உறைந்து போவேன். பிறகு நான் போதிக்க ஆரம்பித்தேன். என்னை சுற்றி சில மக்கள் இருந்தனர். என் ஊழியக்காரரோடு வெளியே சென்றாலும் அதை போட்டு என்று மெல்லுவேன். தேவ் சொன்னார், இதிலிருந்து விடுபட ஏதாவது செய்ய வேண்டும். விடுபட முயற்சித்தேன், ஆனால் அது முடியவில்லை. பிறகு ஜெபித்தேன், அதை மீண்டும் நான் செய்யக்கூடாது என்று ஜெபித்தேன். இயற்கையை கடந்து விடுதலை அடைந்தது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இல்லாவிட்டால் அதை பற்றி மற்றவன் நினைப்பதையும் அறியாமல் இருந்திருப்பேன். அந்த சூழ்நிலையில் தேவன் எனக்கு விடுதலை தந்தார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன்? என் கரத்தை பற்றினால் அதை செய்யக்கூடிய கிருபையை உங்களுக்கு தருகிறேன். ஆனால் திரும்பி பார்க்காதீர்கள். அது ஒன்றும் சுலபமானதல்ல, அது வேகமாக நடைபெறும் ஒன்றும் அல்ல. ஆனால் உங்கள் விடுதலைக்கு உறுதி சொல்கிறேன், என்னை கீழ்ப்படிவீர்கள். அதன் பிறகு ஒரு வழியாக வேர்வை சிந்துவேன். தேவன் மிக அற்புதமாக சிகரெட் பிடிக்கும் பழக்கத்திலிருந்து தேவனை விடுவித்தார். என்னை அல்ல, அதில் பாதிக்கப்பட்டவள் நான் விரும்பியபடியே தேவன் என்னோடு நடந்து வந்ததற்கு முக்கிய காரணம் உள்ளதாக நினைக்கின்றேன். அதை நான் புரிந்து கொள்வதால் உங்களுக்கு உதவலாம். நாம் அற்புதங்களை விசுவாசிக்கிறோம். தேவன் அற்புதம் நிகழ்த்தும் தேவன் என்று நான் அறிவேன். இருந்தாலும் தேவன் எனக்கு தருவதாக இருந்தால் மட்டுமே அந்த அற்புதத்தை நான் நாடுவேன். உங்களுக்கு வேண்டாத போதும் ஒன்றை நீங்கள் அறிய விரும்புகிறேன். மற்றவர்கள் உங்களுக்கு முன்னால் அடைந்துள்ள முன்னேற்றத்தை உங்களாலும் இப்போது அடைய முடியும். அதற்கான ரகசியத்தை நான் சொல்கிறேன். அற்புதங்கள் உங்களுக்கு முதிர்ச்சி தராது. எனவே எந்த ஒரு தீய பழக்கத்திலிருந்தும் உங்களால் விடுபட முடியும். இவ்வாறு சொல்லுங்கள், தேவனே என்னை நீர் விடுவிப்பீராக. அதற்கு நீங்கள் எதை தேர்வு செய்தாலும் அது எனக்கு நல்ல வழியை காட்டும் என்று நான் அறிவேன். ஒன்றை அறிய விரும்புகிறேன், அது என்ன என்று எனக்கே புரியவில்லை.
இங்குள்ள எல்லோரும் அற்புதத்தை பெறும்போது நான் மட்டும் பெறவில்லையே. அதாவது எல்லோருக்கும் எல்லாம் உள்ளது, நான் மட்டும் இப்படி உள்ளேன். நான் மட்டும் ஏன் இப்படி தரையில் அமர்ந்தபடி நாற்காலியின் கால்களை பிடித்துள்ளேன். தேவனிடமிருந்து விலக நினைக்கிறேன். அதை நினைத்தால் மனம் பதைக்கிறது. ஒன்று மட்டும் எனக்கு புரியவில்லை. பெரும்பாலான நேரத்தில் நான் குழப்பத்தோடு இருந்துள்ளேன். என் தேவனே, அவர்களுக்கு சுகமளித்தேன், ஆனால் எனக்கு மட்டும் ஆபரேஷன் நடந்தது. தேவனே, என்னை விரும்பவில்லையா? ஏன்? நான் என்ன சொல்கிறேன் என்பதை எவ்வளவே புரிந்து கொள்கிறீர்கள்? தேவனிடமிருந்து பிரத்யேகமாக அற்புதத்தை பெறுவது என்பது நமக்கு உள்ளபடியே ஒரு நகைச்சுவையானது. அது நம் வளர்ச்சிக்கு எந்த வகையிலும் உதவாது. ஆவியில் முதிர்ச்சி அடைவது எப்படி என்று தெரியுமா? நடுராத்திரி நேரத்தில் தேவனை நினைப்போம். அப்போது அங்கே யாரும் இருக்க மாட்டார்கள், இசை இருக்காது, யாரும் சந்தோஷப்படுத்தவும் முடியாது. அப்போது நாம் சொல்வோம், நான் வெளியேறப் போவதில்லை, நான் கைவிடவும் போவதில்லை. அது என்னை புண்படுத்தினாலும் கவலை இல்லை, அதற்கு நேரமானாலும் கவலை இல்லை. தேவன் என்னிடம் என்ன செய்ய சொன்னாரோ அதை நான் செய்து முடிப்பேன்.